திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உண்மையை தானே சொல்லியிருக்கிறார் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதுகுறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்விகளை அவர் முன்வைத்து இந்த பதிவை இட்டிருக்கிறார். என்னென்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு, என்ன மாதிரியான பதிவை அவர் சொல்லி திமுகவினர் நேர்மையற்ற மற்றும் நாகரிகமற்றவர்கள் என்று ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய பேச்சை வாபஸ் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது, திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்பதில் உண்மைதானே என்று சொல்லி பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் குறிப்பாக முதலமைச்சரை கோட் செய்து இந்த கருத்தை போட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 3 விதமான கேள்விகளும் எழுப்பியிருக்கிறார். இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சாரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதாவது 2 கேள்விகள் உங்களிடம். ஒன்று பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சர் சொன்னது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு, நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் திமுக. அதாவது மத்திய அமைச்சர் வாபஸ் பெற்ற கருத்தையும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சருடைய மகன், மகள், மருமகன் ஆகியோரெல்லாம் கூட 3 மொழிகளை கற்கிறார்கள், அது உண்மைதானே என்று கேட்டிருக்கிறார். இதில் உங்களோட பார்வை என்ன சார்? பாவங்க, அவர் செல்ஃபி அடக்க தமிழ்நாட்டுல ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. திருப்பரங்குன்றம் போய் என்ன இது பண்ணாரு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஒவ்வொரு இஷ்யூ எடுத்தாலும் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கடைசியில கையெழுத்துன்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பிஸ்கட்டும் ஸ்வீட்டும் கொடுத்து கையெழுத்து வாங்க வேண்டியதா இருக்கிறது. அது ஒன்னும் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ இது கடைசியாக நடந்த இந்த விஷயங்கிறது தர்மேந்திர பிரதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு பாராளுமன்றத்திலேயே. ஆனால் அதை தாண்டி ஏன் இது செய்யறாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இது பிஜேபியினுடைய எக்கோசிஸ்டம் இப்படித்தான் இருக்கும். அதாவது மன்னிப்பு கேட்பார்கள், இல்லை என்றால் அந்த பதிவை நீக்கி விடுவார்கள். ஆனால் அந்த பதிவினுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு, இல்லை என்றால் அதனுடைய பேச்சினுடைய அந்த காட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த ப்ராபகேண்டா எடுத்து போய் கொண்டிருப்பார்கள். வாட்ஸ்அப்ல ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற இடங்கள் ஆனாலும் சரி. அது ஒரு படியாகத்தான் அவர் செய்திருக்கிறார். இது அவர்களுடைய அந்த சப்போர்ட்டுக்கான ஒரு மெசேஜாகத்தான் இருக்குதே தவிர அது பாக்கி யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப 3ஆவதா கேட்கிறாரு, யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்றதையும் அவர் கோட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன தவறு இருக்கு, ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற பசங்களும் 3 மொழியை படிக்கிறார்கள், சாமானிய மக்கள் ஏன் படிக்க கூடாதா? ஏன்னா தர்மேந்திர பிரதானுடைய பிரஸ் மீட்ல சொல்றாரு, தன்னுடைய மகள் 3வது லாங்குவேஜை மராத்தியை படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. குறிப்பாக சபாநாயகரும் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாரு, இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் சொல்றாரு. ஆனால் நீக்கிறது தவறு இல்லை அப்படின்ற ஒரு தோணில இதை போட்டிருக்கிறது மூலியமாக மீண்டும் அந்த கருத்தை அவர் திணிக்க முயற்சிக்கிறார் நம்ம சொல்ல முடியுமா? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல இதுதானுங்க ஒரு இஷ்யூ எடுத்து கிளாசிக்கலாக எப்படி இதை திசை திருப்புவது என்பது, இல்லை என்றால் வளச்சொடுப்பது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அண்ணாமலையுடைய ட்வீட் இருக்கிறது. அதாவது யாராச்சும் சொல்றாங்களா நீங்க 3வது ஒரு மொழி படிக்காதே, இல்ல 4வது ஒரு மொழி படிக்க வேண்டாம், அது யாருக்கானாலும் அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லையா? அப்போ அதைத்தான் சொல்கிறார். அப்போ இதுதான் இஷ்யூவா இருக்கிறது. முதலமைச்சருடைய வீட்டுல இருக்க சரி, ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? 3க்கு மேல பாஷை தெரியாதா? அவங்களுக்கு எவ்வளவோ லாங்குவேஜ் தெரியும். ஆனால் அதை திசை திருப்ப வேண்டும். அதை இப்படி வளச்சொடித்துக் கொண்டு 3வது ஒரு லாங்குவேஜ் யாருக்கும் படிக்க கூடாதா என்ற அந்த கேள்விதான் அங்கதான் பிரச்சனையே வருது. ஒரு 2 லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்குள்ளேயே பசங்களுக்கு போதும் ஆகிறது. இவர்கள் 3வதாக ஒரு லாங்குவேஜ் திரிக்க பாக்குறாங்க. ஹிந்தி ஆனாலும் சரி, எந்த லாங்குவேஜ் ஆனாலும் சரி, அதை மடைமாற்றுவதற்காக இப்படியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்று, இல்லை என்றால் அந்த ஒரு மறுக்கப்படுகிறது, ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுகிறது என்று கொண்டு வருவார்கள் இல்லையா? அதுதான் ஒரு கிளாசிக்கல் மடைமாற்றம் ஒரு வித்தையாக பார்க்க வேண்டியதா இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்க நன்றி சார். தற்போது திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி இணைந்திருக்கிறார். சார், அதாவது மத்திய கல்வி அமைச்சர் வாபஸ் பெற்ற கருத்தை மீண்டும் குறிப்பிட்டு திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்று அண்ணாமலை ட்விட்டர் மூலியமாக கேள்வி கேட்டிருக்கிறார். முதலமைச்சரை கோட் பண்ணி கேட்டிருக்காரு. உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? அண்ணாமலை அர்த்தமற்ற கேள்வி கேட்பார், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை இப்படிதான் பேசுவார், அப்படி பேசினா அவர் அண்ணாமலை. ஆகவே அவருக்கு எல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. சார், அதாவது இன்னொன்னு சொல்றாரு, அதாவது
முதலமைச்சருடைய மகன், மகள், மருமகன் ஆகியோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி நடத்துகிறாங்க. அவங்களுடைய பள்ளிகளில் 3 லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. குறிப்பாக மத்திய கல்வி அமைச்சருடைய மகளே வந்து 3வது மொழியாக மராத்தியை கற்கிறார். எனவே சாமானிய மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறார். அது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது தூங்குறவனே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிர்ப்பு அளவில் அல்ல, எங்கள் மீது திரிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஒரே கருத்து. இதை பல முறை சொல்லியாச்சு. பல முறை சொன்னவர்கள் அதே கீழே இந்த கிராம் போன் ரெக்கார்டு மாதிரி அண்ணாமலை போன்ற அர்த்தமற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் சொல்லி பதில் சொல்லி கொடுக்க முடியாது சார். அதாவது இன்னைக்கு காலமாக பதில் சொல்லி பல முறைக்கு பதில் சொல்லி ஆகிவிட்டது. திருப்பி இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தால் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு காரசார விவாதம். இன்னைக்கு வந்து செஷனுடைய முதல் நாள்லயே வந்து திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக நிதி கொடுக்கவில்லை, கல்விக்கான நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னதற்கு இது போன்ற ஒரு ஆக்ரோஷமான பதிலை மத்திய கல்வி அமைச்சர் இதுவரை பயன்படுத்தியதே கிடையாது. அந்த அளவுக்கு குறிப்பாக ஒரு ஆக்ரோஷமான பதிலை குறிப்பாக திமுகவினர் மீது சொன்னார். குறிப்பாக திமுக எம்பிக்களும் கூட அப்போது குரல் எழுப்பினார்கள். அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இனிமேல் இந்த பினான்சியல் இயருக்கு இன்னும் 24 நாள் தான் இருக்கு. இப்ப கூட ஒன்றும் முடிஞ்சிடல. கையெழுத்து போட்டா பணத்தை கொடுக்க ரெடியா இருக்கும். கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா போன்ற பள்ளிகளில் தற்போது மாணவர் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. அது போன்ற ஒரு பள்ளி தான் இங்கேயும் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழகத்திற்கு இந்த 5000 கோடியை சேவ் பண்றதுக்கான எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? தெளிவான பதிலை முதலமைச்சர் சொல்லிவிட்டார். திருப்பி அதே பதிலை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரிக்க நினைச்சு 10,000 கோடி கொடுத்தாலும் தேவையில்லை. நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கல, கொடுக்க வேண்டியதுதான் கேட்கிறார்கள். இது பல முறை சொல்லி ஆகிவிட்டது. ஆகவே அவர் யார் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் தான் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எழுப்புகிற குரல் எல்லாம் அவர்களுக்கு ஜீர்ணிக்க முடியாத காரணத்தால் இதுபோல் பேசிக் கொண்டிருக்காரு. இது திமுக சந்திக்க பழக்கப்பட்ட கட்சி திமுக. உங்க தகவலுக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் வந்திருக்கிறார் இணைப்பில். சார், அவர் தர்மேந்திர பிரதான் பேசும்போது சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய காங்கிரஸ் எம்பிக்கள் எங்களிடம் பேசும்போது 3 மொழிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டும் ஏன் இது போன்று தனித்து செயல்படுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு எப்படி சார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிலைப்பாடு என்ன சார்? வணக்கம். இதுல புரிதல் இல்லாமல் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இதுல அவருடைய பதிலில் ஆணவமும் அதிகார தோரணையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. அவருடைய விளைவாக தான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருந்துச்சு, வார்த்தைகளை திருப்பி பெற வேண்டியதா இருந்துச்சு. பாஜக அவருடைய அமைச்சர்களுடைய ஆணவமும் அவர்களுடைய அந்த அதிகார போக்கும் எப்பொழுதுமே தொடர்கிறது. இந்த விஷயத்திலும் அதை போலவே நடந்து கொண்டார்கள். ஆனால் இன்று இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆதரித்ததனுடைய விளைவாக இன்று அவர்கள் அந்த வார்த்தையை திரும்பி பெற வேண்டியிருந்தது. அவர்கள் சொல்வதிலே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா பார்க்கணும். நம்ம வந்து என்னன்னா NEP அவர்களுடைய யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அது அரசுகளுடைய மாநில அரசுகளுடைய அதிகாரம். மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்டால் மாநில அரசுகளுடைய ஏற்றுக்கொண்ட அரசுகளுக்கு நிதி கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆந்திராவினுடைய கேள்வி, அந்த கேள்வி என்பது ஆந்திரா சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கின்ற அனகப்பள்ளி என்ற ஒரு மாவட்டத்தினுடைய கேள்வியை பற்றிய பதிலுக்கு இந்த விவாதம் ஏற்பட்டது. இதுல கர்நாடகத்திலோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ அந்த மாநிலங்களில் இருக்கின்ற மாநிலத்தினுடைய கொள்கைகளை அந்த மாநிலம் எடுத்திருக்கின்ற நிலையையும் தவறுதலான புள்ளிகளோடு இந்த அமைச்சர் பேசுகிறார். அதாவது பாஜக அமைச்சர்கள் எப்பொழுதுமே தவறான புள்ளி விவரங்களையும் தவறான தகவல்களையும் பாராளுமன்றத்திலே சொல்வது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதற்காக கர்நாடகாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் மீது பிரிவிலேஜ் நோட்டீஸ் நாளை கொடுக்க இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஏனென்றால் தவறான கருத்துக்களை பாராளுமன்றத்திலே கல்வி அமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார் என்பதற்காகவும் அதற்காக அவர் மீது கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய தவறான கருத்துக்கு எதிராக பிரிவிலேஜ். சார், இப்ப தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுல முக்கியமா தமிழ்நாட்டிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 CBSE பள்ளிகளில் 3 மொழி கொள்கை கற்றுத்தருகிறார்கள். அங்க வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன் மற்ற சாமானிய மக்களுக்கு அது போய் தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா KV பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சாமானியர்களுக்கு ஏன் ஒரு மொழியை
கூடுதலாக கற்றுக்கொள்வதில் ஒரு தவறு எதுவும் இல்லை என்ற ஒரு எண்ணம் தற்போது பரவலாக பேச தொடங்கியிருக்கு. அது போன்ற இதில் உங்கள் பார்வை என்ன சார்? ரொம்ப ரொம்ப புரிதல் இல்லாமல் பேசுவது. RSS இந்த சிந்தனையை புரிதல் இல்லாமல் பேசுகின்ற அமைச்சராக இருக்கிறார். பல இடங்களிலும் 3 மொழி இருக்கிறது என்றால் நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்களுக்கு யாருக்கு 3வது மொழி தெரிகிறது? அதை அவர் சொல்லட்டும். முதல்ல அவருக்கு என்ன மூணாவது மொழி தெரியும்? பிரச்சனை என்னவென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் மூன்றாவது மொழி என்று சொல்வது ஹிந்தியை தான் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது எல்லாமே இந்தியை பற்றி பேசுவதற்கு தான். மூன்றாவது மொழி எனக்கு தெரியும், 3வது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், 3வது மொழியை பேசுவதற்காக நாங்கள் சொல்கிறோம் என்றால் 3வது மொழி என்று சொன்னாலே அது ஹிந்தி என்று அர்த்தம். அவர்கள் சொல்லுகின்ற அந்த தத்துவமே ஹிந்திக்கான தத்துவம், அந்த ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்கான தத்துவம். அந்த தத்துவத்தை தமிழகம் ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழகம் பல மாநிலங்களுடைய கருத்துக்கள் வேறதாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே தொடர்ந்து இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது தமிழகம் தயாராக இருக்கிறதோ அப்பொழுது வரை 3 மொழிக் கொள்கை ஏற்கப்படாது என்பது பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய வாக்குறுதியாகும். அதைத்தான் எங்களுடைய நிலையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலை என்பது மிக தெளிவானது. தமிழகம் எப்பொழுது தயாராக இருக்கிறதோ 3 மொழிக் கொள்கைக்கு அப்பொழுது தமிழகத்தை சொல்ல வேண்டும் ஒழிய நிதியை கொடுக்க மாட்டோம், நிதியை நிறுத்துவோம், நிதி உங்களுக்கு நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தர மாட்டோம் என்பதெல்லாம் இது RSS இந்த அதிகார தோரணையை காட்டுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி சார்.